ஹலோ, ஹாய் ஃபிரெண்ட்ஸ். நான் உங்க எஸ்கே. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு படத்த பத்தி பார்க்க போறோம்னா, இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க பிடி சார் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போலாம். பிடி சார் இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு இப்ப பார்த்துரலாம். ஹிப்ஹாப் ஆதி, காஷ்மீரா, அனிகா சுரேந்தர், தியாகராஜன் இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு ஒன்லைன்ல பார்த்துரலாம். ஒரு காலேஜ்ல பிடி வாத்தியாரா நம்ம ஹீரோ வேலை செய்யறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி இவருக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்குன்னு நம்ம ஹீரோவை எந்த பிரச்சனைக்கு போக விடாம அவங்க அம்மா பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. இப்படி வளரக்கூடிய நம்ம ஹீரோக்கு அந்த ஒரு பிரச்சனை ஒரு பொண்ணால வருது. நம்ம ஹீரோ வீட்டு எதிர் வீட்டுல ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க தான் அனிகா. அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது சில பேரெல்லாம் சேர்ந்து அவங்கள அபியூஸ் பண்ணிடுறாங்க. அதை வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால வைரல் ஆக்கிடுறாங்க. இந்த ஒரு அவமானத்தை தாங்க முடியாம அவங்களும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம ஹீரோ நீதி கேட்டு போராடுறாரு. கடைசியா இவங்களுக்கு நீதி கிடைச்சதா இல்லையான்னு சொல்ற படம் தான் பிடி சார். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாங்க. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பாட்டெல்லாம் சொல்ற அளவுக்கு இல்ல. இந்த படத்துல வர எமோஷன் சீன்ஸ் எல்லாம் எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. படத்தோட இன்டர்வல் வரைக்குமே ஃபேமிலி லவ் காமெடின்னு நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. படத்துல வர ட்விஸ்ட் எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. படத்தோட கிளைமேக்ஸும் ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். இன்டர்வலுக்கு மேல சில இடம்லாம் லேகிங்கா போச்சு. படத்துல வர கோர்ட்டும் சீன்ஸ் எல்லாமே சினிமா தனமா எடுத்திருந்தாங்க. மத்தபடி குறைன்னு சொல்ல படத்துல எதுவும் இல்ல. படம் ஒன் டைம் பாக்குற அளவுக்கு ஒரு ஆவரேஜான படமா தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படத்துல அடல்ட் சீன்ஸாலாம் எதுவும் இல்ல. படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். மேல இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.